தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் விண்ணேற்ற விழா. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே விழாவின் வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் உங்கள் ஒவ்வொருவரோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்த ஆண்டவர் விண்ணேற்பம் அடைவதற்கு முன்னால் தன் சீடர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு நிறை மகிழ்ச்சியை கொடுத்ததை போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசியால் நிறைக்க மகிழ்ச்சியில் உங்கள் வாழ்வை திளைக்கச் செய்ய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் தன் சீடர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே காட்சி கொடுத்து அவர்களோடு வாழ்ந்து பொருந்து அவர்களோடு இருந்த அனுபவத்தின் வழியாக, அப்பம் பிற்குதல் வழியாக, அழைப்பதின் வழியாக, உணவு அருந்துவதின் வழியாக, உடன் நடப்பதின் வழியாக, இப்படி அவர்களுக்கு கலக்கங்களை குழப்பங்களை போக்கிய இயேசு தன் பாடுகளின் போது உடலில் ஏற்பட்ட காயங்களுடைய தழும்புகளை காட்டி அவர்களுடைய விசுவாச அனுபவத்தை உறுதிப்படுத்திய இயேசு இன்று விண்ணேற்பம் அடைந்து தந்தையிடம் செல்லுகின்றார். இயேசுவின் பிறப்பு விழாவிற்கும் இயேசு விண்ணேற்பு விழாவிற்கும் தொடர்பு இருக்கின்றது. இயேசுவின் பிறப்பு விழா கடவுளோடு கடவுளாக இருந்த இயேசு மனிதராக உருவெடுத்து மனு உரு எடுத்து நமக்காக இந்த உலகை தேடி வந்ததை கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்ற விழா மனிதனாக வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு இறந்தவர் மாட்சிமிக்குடைய உடல் எடுத்து மீண்டும் தந்தையிடம் செல்கின்ற அந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த விண்ணேற்பு விழா கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் இது விடுக்கின்ற அழைப்பு என்ன என்பதையும் பற்றி சிந்திப்போம். ஆசீர்வாதம் என்று முதலிலே பார்க்கின்ற பொழுது ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது பவுலடியார் இவ்வாறு சொல்லுகின்றார்: இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுள் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். விண்ணேற்பு விழா நமக்கு கொடுக்கின்ற முதல் உத்தரவாதம் இதுதான். நமக்காக, நம் மீட்பிற்காக, நாம் இழந்து போன ஆசீர்வாதம் மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக மனிதனாக அவதரித்த இயேசு தன் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் வழியாக அந்த வாழ்வை நமக்கு தாரை வார்த்து கொடுத்த இயேசு தந்தையிடம் சென்றிருக்க எதற்காக? நம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுவதற்காக. நம்முடைய இயலாமையிலே, நம்முடைய பலவீனத்திலே, நம்முடைய வீழ்ச்சியிலே நமக்கு நம் சார்பாக இருந்து நமக்காக பரிந்து பேசி விண்ணக வாழ்வை, இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொடுப்பதற்காக, பரிந்து பேசுவதற்காக தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இது விண்ணேற்பு விழா கொடுக்கின்ற முதல் உத்தரவாதம். இரண்டாவது உத்தரவாதம் தூய ஆவியை நாம் பெறுவதற்காக. யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நான் சென்றால் உங்களுக்கு ஆதாயமே, துணையாளர் உங்களிடம் வருவார் என்று சொல்லுகின்றார். ஆக பரிசுத்த ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுப்பதற்காக, துணையாளரை கொண்டு நம்மை வழி நடத்துவதற்காக இயேசுவின் விண்ணேற்பு நமக்கு உத்தரவாதத்தை கொடுக்கின்றது. அதற்காகத்தான் இந்த நற்செய்தியிலும் திருத்தூதர் 1ஆம் அதிகாரத்தினை படிக்கின்ற பொழுது இயேசு சொல்வார், எருசலேமிலேயே தங்கி இருங்கள், தூய ஆவியின் அருட்பொழிவை அபிஷேகம் பெறும் வரை நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்லுவார். எதற்காக இந்த அபிஷேகம்? ஆண்டவருடைய சாட்சியாக மாறுவதற்கு. அதைத்தான் திருத்தூதர் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை படிக்கின்றோம். ஆக விண்ணேற்பு கொடுக்கின்ற இரண்டாவது உத்தரவாதம் ஆசீர்வாதம் என்னவெனில் தூய ஆவின் வல்லமை. மூன்றாவது உத்தரவாதம் ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 14:2-4 வரை இருக்கின்ற வசனங்கள். நான் முதலிலே சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு வந்து உங்களிடம் என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறமே வந்தேன் என்று சொன்ன இயேசு, நாம் நிலைவாழ்வு பெறுவதற்காக தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்த இயேசு அந்த நிலைவாழ்விலே இடத்தை ஏற்பாடு செய்வதற்காக
தந்தையினுடைய அருகிலே தந்தையுடைய விண்ணக மாட்சிமையில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பதற்காக நமக்கென இடத்தை ஏற்பாடு செய்ய நம் முன்னால் சென்று நமக்காக பரிந்து பேசி அந்த இடத்தை ஏற்பாடு செய்ய சென்றிருக்கின்றார் என்கின்ற உத்தரவாதத்தை ஆசிரியம் இந்த விண்ணேற்பு விழா கொடுக்கின்றது. நான்காவது இந்த விழா கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு உயிர்த்த ஆண்டவர் தன் பாடுகளின் போது ஏற்பட்ட காயங்களோடு தன் உடலின் வடுக்களோடு அவர் விண்ணகம் செல்கின்றார். இந்த மனிதனுக்குரிய அழிந்து போகின்ற உடலை விட்டு மாட்சிமிக்குரிய உடலோடு விண்ணகம் செல்கின்றார். நமக்கு முன்னால் விண்ணகம் செல்லும் நம் ஒவ்வொருவருக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். நாமும் தந்தையின் அருகிலே விண்ணேற்பு அடைவோம் என்கின்ற அந்த மாட்சிமை. இரண்டாவதாக, இந்த பாடுகளும் துன்பங்களும் சிறிது காலமே, நாம் மாட்சிமையின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த விண்ணேற்பு விழா நமக்கு கொடுக்கின்றது. இத்தகைய ஆசிரியை கொடுக்கின்ற இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் சாட்சிகளாக மாறவும் எருசலேமில் தங்கி இருக்கவும் இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். என் சாட்சிகள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் சிலர்களோடு இணைத்து சாட்சியாக மாற்றி இருக்கின்றார். இயேசுவின் சாட்சியாக வாழ்வது என்பது இரண்டு நிலைகள். ஒன்று பாசிவ் விட்னஸ் என்று சொல்லுவார்கள், செயல்பாடு அற்ற சாட்சிய வாழ்வு. அதை சொல்லுகின்ற பொழுது வெறும் கண்களால் பார்த்தவர்களாக மட்டும் இருப்பார்கள், அல்லது அவர் அற்புதத்தை செய்த பொழுதோ, இயேசு மன்னித்த பொழுதோ, இயேசு பாடுபட்ட பொழுதோ, இயேசு இறந்த பொழுதோ, இயேசு தன் வாழ்வில் அனைத்து நிலைகளை சொல்லிக் கொடுத்த பொழுதோ அங்கேயே ஒன்லி பிசிக்கல் பிரசன்ஸ், அவருடைய உடலோ அங்கே இருக்கிறது, அவருடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றதே சொல்லுவார். அதை போல அவர்கள் பார்த்தார்கள், அவ்வளவுதான். அந்த பார்த்ததோ அந்த நடந்த நிகழ்வுகளோ அவர்கள் வாழ்க்கையிலும் எந்த பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, பிறருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தியது. பாசிவ், செயல்பாடற்ற ஒரு சாட்சிய வாழ்வு. இரண்டாவது செயல்பாடுள்ள சாட்சிய வாழ்வு, ஆக்டிவ் விட்னஸிங். அது என்பது வெறும் பிசிக்கல், அதாவது உடல் சார்ந்த இருப்பு அல்ல, மாறாக உளம் சார்ந்த இருப்பு, வாழ்வை முழுவதுமாக ஈடுபட்டு இருக்கின்ற அந்த ஒரு இருப்பு, இயேசுவோடு இருப்பது. இயேசுனுடைய அந்த போதனைகள், இயேசுனுடைய புதுமைகள், இயேசுனுடைய மன்னிப்பு, இயேசுனுடைய குணப்படுத்துதல், இயேசுடைய துன்பங்கள், இயேசுனுடைய இறப்பு, இவை அனைத்தையும் பார்த்தவர்கள், அதை அந்த பாடுகளின் துன்பத்தை தன் வாழ்விலே அனுபவித்தவர்கள். அதைத்தான் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இறந்துவிட்டார் என்பதை பார்ப்பதற்காக 100 படைவீரன் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்துவான். அந்த ரத்தம் அவனுடைய கண்களிலே பட அவன் பார்வையற்ற இருந்தவன் பார்வைப்படுகின்ற இவள் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பிக்கின்றான். இது ஆக்டிவ் விட்னஸிங். இறைவனுடைய அனுபவம் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கம் வாழ்க்கையினுடைய சாட்சியாக அவர்களை மாற்றியது. இதுதான் மறைசாட்சியுடைய வாழ்விலே வெளிப்பட்டது. கிறிஸ்துவ மதம் வளர்வதற்கு, இந்த மறை வளர்வதற்கு மிகவும் முக்கியமாக இருந்தது மறைசாட்சியுடைய இரத்தம். அவருடைய சாட்சிய வாழ்வு தன்னுடைய வாழ்வின் அனைத்தையும் இழந்து தான் அனுபவித்த இயேசுவுக்காக, தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து இந்த உலகிற்கு சான்றாக வாழ்ந்தோம். ஆக இந்த ஆக்டிவ் விட்னஸிங், அதாவது செயல்பாடுள்ள ஒரு சாட்சியாக வாழவே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த செயல்பாடுள்ள சாட்சிய வாழ்வு என்பது எப்படி வெளிப்படும்? திருத்தூதர் பணியிலே 4ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, சிதறி சென்ற மக்கள் தன் வாழ்க்கையின் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, வார்த்தையான இறைவனை என் காதுகளால் நாங்கள் கேட்டோம், என் கண்களால் கண்டோம், தொட்டு உணர்ந்தோம், அதை நாங்கள் இன்று சான்று பகர்கின்றோம் என்று சொல்லி சான்று பகர்கின்ற அத்தகைய வாழ்வு. ஆக அன்பு சகோதரமே, இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு முன்னால் இயேசு கொடுக்கின்ற 2வது அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எருசலேமில் தங்கி இருக்க சொல்லுகின்றார். எதற்காக? தூயாவின் வல்லமை பெறுவதற்காக. நமக்கு எருசலேம் எது? நாம் எங்கு இறை அனுபவத்தை பெறுகின்றோமோ அந்த இடம். அப்படி என்றால் நம்முடைய குருத்துவ வாழ்விலே நம்முடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாள், அதாவது அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்ட நாள், இடம் எது? ஆலயம். அப்போ நற்கருணை பிரசன்னம்,
நற்கருணை பிரசனத்திலே அமர்ந்து காத்திருந்து இறை வல்லமையை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது அழைப்பு, ஆண்டோடைய பிரசனத்திலே தங்கி இருப்பது, இவருடைய வல்லமைக்காய் ஜெபிப்பது, தூயாவின் அபிஷேகத்தில் நிறைக்கப்படுவதற்காய். ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளிலே இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவிலே இறைவன் கொடுக்கின்ற ஆசீரையும் இறைவன் விடுத்த அழைப்பையும் பெற்றுக்கொண்டு அவர் சாட்சியாக இருக்க முயற்சிப்போம்.